வெல்கம் பேக். நான் உங்கள் கார்த்திக். ஓகே, ஸோ நீங்கள் நம்ம எந்த மாதிரி விஷயங்களை பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி பார்க்க போகிற விஷயங்கள் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்க போகுது. அதாச்சும் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸை கலெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ 5G லான்ச் ஆயிடுச்சு. ஃபைனலி அந்த 4G லான்ச் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கு மக்கள்கிட்ட இருந்து வரவேற்பு எப்படி இருக்குது அப்படிங்கிற அந்த ஒரு குறிப்பிட்ட விஷயம் வந்திருக்கு. அது என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அண்ட் இன்றைக்கி ட்விட்டரில் ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருந்த ஒரு ஹேஷ்டேக் அது என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அண்ட் அடுத்து தீஷா இறந்து போகிறதுக்கு முன்னாடி தீஷா விட்ட சில ஹிண்ட்ஸ், அதில் ஒரே ஒரு ஹிண்ட் நம்ம கிடச்சிருக்கு. அது என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். நான் இறந்ததுக்கு காரணம் என்னை கொண்டுட்டாங்க, நான் சூசைட் பண்ணிக்கல அப்படின்னு சொல்கிற அளவுக்கு பவர்ஃபுல்லான ஒரு ஹிண்ட் அது. அந்த குறிப்பு அது என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அண்ட் விவேகானந்த் குப்தாக்கும் விபோனானந்துக்கும் நேற்று ஒரு பயங்கரமான ஃபைட் போயிட்டு இருந்துச்சு. ஸோ அந்த குறிப்பிட்ட விஷயம் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அண்ட் இதையும் தாண்டி இன்னும் குட்டி குட்டி விஷயங்கள் நிறையா இருக்குது. பட் எல்லாத்தையும் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சில நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணுற வீடியோஸ் உடனே உங்களுக்கு சேரும். ஓகே, வெயிட் பண்ணது போதும், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இன்றைக்கி ட்விட்டரில் ட்ரெண்டிங்கில் போய்கிட்டு இருந்த ஒரு ஹேஷ்டேக் ட்ரூத் ஆஃப் எஸ்எஸ்ஆர் தீஷா கேஸ் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு ஹேஷ்டேக். இந்த 2 கேஸுக்கும் உள்ள லிங்க் என்ன, இந்த 2 கேஸில் உள்ள உண்மை என்ன, இந்த 2 கேஸும் நீங்கள் எப்போ தான்ப்பா முடிப்பீங்க அப்படின்னு மக்கள் இந்த குறிப்பிட்ட ஹேஷ்டேக்கை இன்றைக்குள்ள ட்ரெண்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ இதில் அவங்களோட கருத்துக்களையே மாற்றி பதிவிட்டு இருந்தாங்க. ஸோ இதில் அடுத்து ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா ட்விட்டரை எஸ்எஸ்ஆர் எயின்ஸ் பயங்கரமாக யூஸ் பண்ணி எஸ்எஸ்ஆருக்கு நாங்கள் இருக்கோம்ப்பா, எங்களால் தாண்டி நீங்கள் ஒன்றுமே பண்ண முடியாதுன்னு சொல்லி எந்த ஒரு ஹேஷ்டாகாக இருந்தாலும் கண்டிப்பாக ஒரு நாளைக்கு ஒரு எஸ்எஸ்ஆர் ஹேஷ்டாகாவது அந்த இடத்துல இருக்கும். ஸோ இது கண்டிப்பாக ட்விட்டர் யூஸ் பண்ணுற எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ இது ஒரு முக்கியமான விஷயம். அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தீஷா சாலியான். ஸோ தீஷா சாலியான் இறந்து போகிறதுக்கு முன்னாடி அவங்க விட்டுட்டு போன சில விஷயங்கள், அவங்க பல விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. அதில் குறிப்பாக ஒரு விஷயம் இது மர்டர் தான் அப்படின்னு ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி இருக்க ஒரு விஷயம் என்ன அப்படின்னா அவங்க இறந்து போகிறதுக்கு முன்னாடி 100 அப்படின்னு நம்பருக்கு கால் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக போலீஸ்க்கு கால் பண்ணியிருந்திருக்காங்க, சுஷாந்துக்கு கால் பண்ணியிருந்திருக்காங்க. சுஷாந்துக்கு கால் பண்ணி நீ வீட்டை விட்டு வெளியே வராத, ஸோ நீங்கள் வீட்டை விட்டு வெளியே வராதிங்க, இந்த மாதிரி வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஆபத்து இருக்குது, நீங்கள் வீட்டுக்குள்ளேயே இருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் சுஷாந்த் சொல்லியிருக்காரு. சுஷாந்துக்கு அதுக்கப்புறம் தான் ஒரு பயம் வந்திருக்கு, மரணம் பயம் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி பயம் வந்திருக்கு. எங்கே அவங்க கதையை முடிச்சிருவாங்கங்கிறது கண்டிப்பாக சுஷாந்த் கால் பண்ணப்பே, தீஷா சுஷாந்துக்கு கால் பண்ணப்பே தெரிஞ்சு போச்சு. அதுக்கடுத்து சுஷாந்த் எப்போ அலர்ட் ஆனார் அப்படின்னா அவங்க அக்கா கிட்ட போயிட்டு இது கேட்டாங்கல்ல, செக்யூரிட்டி எனக்கு தேவைப்படும், செக்யூரிட்டி அனுப்புங்க அப்படின்னு கேட்டப்போ அவங்க அக்கா முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அந்த குறிப்பிட்ட விஷயம் வந்ததுக்கப்புறம் தான் சுஷாந்த் ரொம்ப பயந்துருக்காரு. இந்த மாதிரி நம்மளோட உயிரும் போக போகுது சீக்கிரம் அப்படின்னு சொல்லி ரொம்ப பயந்துட்டு வந்திருக்காரு. அதே மாதிரியே ஜூன் 14 அன்னைக்கு சுஷாந்தோட உயிரும் போயிருக்கு. ஸோ இப்போ இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா 100க்கு கால் பண்ணியிருக்காங்க. 100 அப்படிங்கிற நம்பர் கால் பண்ணியிருந்தாங்க. ஏன் அப்படின்னா இது ஒரு சூசைடாக இருந்துச்சு, தீஷா இறந்து போனது ஒரு சூசைடாக இருந்துருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அவங்க 100க்கு கால் பண்ண வேண்டிய நம்பருக்கு அவசியம் கிடையாது. அந்த நம்பருக்கு, போலீஸோட நம்பருக்கு கால் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. சூசைட் பண்ணால் அவங்க பாட்டு பண்ணிக்குவாங்க. பட் எதுக்காக அவங்க கால் பண்ணியிருந்திருக்காங்க, அங்கே என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய மிஸ்டேக்காக இருந்துகிட்ருக்கு. சுஷாந்துக்கு கால் பண்ணி இது மட்டும் தான் சொன்னாங்களா, இல்லை இதோட சேர்த்து வேறு எதுவும் சொன்னாங்களாங்கிற விஷயமும் நம்ம இப்போ வரைக்கும் தெரியாமல் போய்கிட்டு இருக்கு. ஸோ அந்த குறிப்பிட்ட விஷயங்கள் கூடிய சீக்கிரம் வெளியே வரும் அப்படிங்கிறது எதிர்பார்க்கப்பட்டுருக்கு. அது இது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 5G, இந்த ஒரு 5G கேம் லான்ச் ஆகிருந்துச்சு நேற்று. ரிப்பப்ளிக் டே அன்னைக்கு, இந்தியாவோட ரிப்பப்ளிக் டே அன்றைக்கி அந்த 5G கேம் லான்ச் பண்ணியிருந்தாங்க. சில பேர் அதை டெஸ்ட் பண்ணி ரிவ்யூஸ் போட்டிருந்தாங்க. பல பேர் அதுக்கு எதிர்மறையாக தான் இருக்காங்க. ஆக்சுவலாக இதே அக்ஷய் குமாரோட ஒரு ப்ராடக்ட். இது ஏற்கனவே நம்ம பேசியிருந்தோம். சுஷாந்த் ஒரு சயின்ஸ் டெக்னாலஜியோடைய ஒரு கோடிங் ஸ்கில்லுடைய ஒரு அற்புதமான ஒரு பர்சன். பாலிவுட்டில் அவரை மாதிரி ஒரு பர்சன் இருக்கிறது கண்டிப்பாக பாலிவுட்டுக்கே பெரிய கிஃப்ட் அப்படின்னு சொல்லி பல பேர் பேசியிருந்தோம் நம்ம. ஏன்னா ஹாலிவுட்லேருந்து சுஷாந்த் போயிருந்தார், ஹாலிவுட்லேயும் சுஷாந்துக்கு நடிக்க வாய்ப்புகள் கிடச்சிருச்சு 2021. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி 2020 ஜூன் மாதத்துலேயே சுஷாந்த் இறந்து போயிட்டாங்க. அப்படி தானே? அப்படி இருக்க பட்சத்தில் 5G அப்படிங்கிற ஒரு கேமை சுஷாந்த் தான் உருவாக்குனதாகவும் அது அக்ஷய் குமார் சுஷாந்த் இறந்ததுக்கப்புறம் அவர்கிட்ட பிடுங்கிக்கிட்டதாகவும் பல விஷயங்கள் போயிட்டு இருந்துச்சு. ஸோ இந்த 5Gக்கு வரவேற்பை விட எதிர்ப்பு தான் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிவிச்சுக்குவோம். ஸோ இது ஒரு முக்கியமான விஷயம். அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சுஷாந்தோட கசின் ஒருத்தர் அவர் ஷூட் பண்ணியிருக்காங்க. ஸோ எதுக்காக அப்படின்னு நமக்கு தெரியாது, அவர் யார் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. பட் சுஷாந்தோட சொந்தக்காரர் அப்படிங்கிறது மட்டும் தெரியுது. அவரை 3 பேர் சேர்ந்து
சுட பார்த்துருக்காங்க. அவரு கூட 2 பேர் இருந்திருக்காங்க. அந்த 2 பேரையும் ஷூட் பண்ணியிருக்காங்க, இவரையும் ஷூட் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி இவரை கொல்லக்கூடிய காரணம் என்ன அண்ட் இவர் யார், இவர்கிட்ட அவரை கொல்ற அளவுக்கு என்ன தகவல்கள் இருக்குது அப்படிங்கிற குறிப்பிட்ட விஷயம் வந்து என்சிபியும் சிபிஐயும் வந்து தேடணும் அப்படின்றது மக்களோட மிகப்பெரிய ஒரு கோரிக்கையாக இருந்துகிட்ருக்கு. பட் இவர் யார் அண்ட் இதை பற்றின முழு தகவலையும் நம்மளும் அலசி பார்ப்போம். ஸோ அதை கிடச்சிச்சு அப்படின்னா அடுத்த வீடியோவில் அதை பற்றி நம்ம பேசலாம். விவேகானந்த் குப்தாக்கும் விபோர் ஆனந்துக்கும் நடந்த ஒரு ஃபைட். இதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு அப்படின்னா வந்து விபோர் ஆனந்த் வந்து சுஷாந்த் வந்து உயிரோட தான் இருக்கார், ஹெல்த்தியாக இருக்கார், அவரை வந்து ப்ரொடெக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. அதுக்கு விவேகானந்த் குப்தா வந்து ஒரு ரிப்ளை பண்ணியிருந்தாங்க. என்ன அப்படின்னா வந்து இந்த மாதிரி வந்து சொல்கிறது இது எப்படி சாத்தியம் நம்ப முடியும், நீங்கள் வந்து நம்மளோட தொழிலையே ஆக்சுவலாக வந்து 2 பேருமே லாயர்ஸ் தான், நீங்கள் வந்து நம்மளோட தொழிலையே கொச்சப்படுத்திட்டு இருக்க, இப்படி பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கு மறுபடியும் வந்து விவேகானந்த் குப்தா போட்ட ட்வீட்டுக்கு விபோரானந்த் ரிப்ளை பண்ணியிருந்தாங்க. அப்படின்னா வந்து என்னோட ட்வீட்ஸை அப்படியே களவாண்டு அவனுக்கு ஏற்ற மாதிரி ஆக்சுவலாக வந்து அவங்களுக்கு ஏற்ற மாதிரி மாற்றி போட்டுக்கிறாங்க. ஸோ அதில் வந்து ஒரு குறிப்பிட்ட பர்சன் அப்படின்னா விவேகானந்த் குப்தா அப்படின்னு சொல்கிறார். அவர் என்னென்னா விபோரானந்த் எந்த விதமான ஒரு ட்வீட் பண்ணாலும் அதை அப்படியே வந்து கொஞ்சம் இன்டைரக்டாக சொல்கிற மாதிரி இவங்க 2 பேர் சொல்கிற விஷயமே ஒன்றா தான் இருக்கும். கண்டிப்பாக என்னோட ட்வீட்ஸ், என்னோட எல்யூஷன்ஸ் அண்ட் என்னோட சில விஷயங்களை தான் வந்து விவேகானந்த் குப்தா காப்பி பண்ணி போட்டுக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து ட்விட்டர் ஃபைட்டும் போயிட்டு இருந்துச்சு எல்லாருக்கும் நடுவில். அண்ட் இது எங்கே போய் முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து இவங்க 2 பேருமே 2 விஷயத்தை சொல்லலாம் செய்கிறாங்க. இவர் பக்கம் இருந்து இவர் நாயத்தை பேசிகிட்டு இருக்காரு, அவர் பக்கம் வந்து அவர் நாயத்தை பேசிகிட்டு இருக்காரு. பட் விவேகானந்த் குப்தா எனக்கு தெரிஞ்சு வந்து நம்பலாமா வர விபோர் ஆனந்தை வந்து எந்த விதத்தையும் நம்மளால் நம்ப முடியாது. ஏன்னா எந்த விதமான ஆதாரங்களும் கிடையாது. நேற்று நம்ம பேசியிருந்தோம்ல, இதுக்கு ஆதாரங்கள் இருந்துச்சு அப்படின்னா இது மட்டும்தான் ஒரே வழி அப்படின்னு நம்ம பேசியிருந்தோம். ஸோ அந்த வீடியோவும் நீங்கள் பார்க்கலாம் அப்படின்னா பாருங்கள். அண்ட் இதுக்கப்புறம் வந்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. வெயிட் பண்ணி பார்ப்போம். எவ்வளோ சீக்கிரம் இந்த விஷயங்களை முடிக்க முடியுமோ, எவ்வளோ சீக்கிரம் ஜஸ்டிஸ் அது கிடைக்குமோ அவ்வளோ நல்லது நமக்கு. ஓகே, ஸோ நீங்கள் நம்ம கிடைச்சிருக்க விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவ்வளோதான். நான் இப்போ கிளம்புறேன், பட் கண்டிப்பாக திருப்பி வருவேன். நான் திரும்பி வர வரைக்கும் until this is bye from Karthik.